இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு தான் நான் கிச்சனுக்குள்ள போயிட்டு இருக்கேன். பொதுவாகவே நானும் ஹஸ்பண்டும் சுகர் ஸ்வீட் எதுவுமே சாப்பிட மாட்டோம். டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது கிடையாது. ஈவினிங் மட்டும் பிளாக் டீ வித்தவுட் சுகர்ல குடிப்போம். அதனாலேயே சண்டேல மட்டும் நாங்க ஏதாவது ஒரு ஸ்வீட், அதுவும் லைட்டான ஒரு ஸ்வீட்ல ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். அது போல இன்னைக்கு நான் செய்ய போறது அவில் மிக்ஸ் பண்ண ஒரு ரெசிபி. அவில், பழம் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இதுக்கு ஸ்டவ்வே தேவையில்லை, ஆயில் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. அதுக்கு நான் வந்துட்டு அவில் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுல தேங்காய் ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நான் இங்க எடுத்திருக்கிற தேங்காய் ஏற்கனவே துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தங்காட்டிக்கு அது கொஞ்சம் ட்ரையா இருக்கு. அதனால கொஞ்சமா நான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன். அதுவே நீங்க இப்போ இமீடியட்டா நீங்க துருவி போடுறீங்க, தேங்காய் துருவி போடுறீங்கன்னா அதுல இருந்தே நல்ல ஒரு பால் வரும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆயிடும் அவில. அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். தேங்காவும் அவிலும் நல்லா செட் ஆகிறதுக்கு தான் நான் 2 நிமிஷம் வச்சிருக்கேன். அந்த டைம்ல டீ, காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வித்தவுட் சுகர்ல பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அக்ஷுக்கு காஃபி நார்மலா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த டைம்ல அவில் நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுல வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சாதாரணமா நான் வெல்லம், அந்த அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அது வாங்கி நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி தான் சேர்த்திப்பேன். பட் இந்த தடவை கடைக்கு போனப்போ இந்த மாதிரி சர்க்கரை வந்துட்டு பவுடர்ல கிடைச்சது. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் வாங்கினேன். பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அது ஒரு மாதிரி வெல்லம் மாதிரி இல்லாம சர்க்கரை மாதிரி இருந்தது. சர்க்கரையோட டேஸ்டா தான் இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் வாங்கியே பவுடர் பண்ணியே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா பழம் வந்துட்டு எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பட் நல்லா பழுத்து இருக்கணும். அப்ப என்னன்னா நம்ம வெல்லம் அதிகமா சேர்த்திக்க வேண்டாம். நான் இப்பவும் கூட வெல்லம் ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கேன். வெல்லத்தோட பொடி நான் ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நல்லா பழுத்த பழம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த பழத்துல இருந்து வர ஸ்வீட்னஸே போரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பழத்தை நாளா கீறிட்டு, மிடில்ல கீறிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். பழம் போட்ட பிறகு நம்ம ரொம்ப கையை வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம ரொம்ப கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பழம் எல்லாம் ரொம்ப குழஞ்சு போயிடும். அப்புறம் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது, கடிப்படாது. அவ்வளவுதாங்க. ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு ஆயில் தேவையில்லை, ஸ்டவ் பற்ற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளா நம்ம பண்ணிடலாம். ஏற்கனவே நான் தேங்காவை துருவி ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டிக்கு அந்த தேங்காய் துருவுற வேலை கூட இல்லை. ரொம்பவே சிம்பிள். 5 மினிட்ஸ்ல சட்னு ரெடி பண்ணிடலாம். டீ ரெடி ஆகிற அந்த டைம்ல நமக்கு ஸ்நாக்கும் ரெடி ஆயிடும். ஸோ இந்த சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை